ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்க பேலரினா இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசான அனாடி ஆரம்பஸாக காட்டுறாங்க. அவங்க அப்பா கூட ஹாப்பியாக வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவை அட்டாக் பண்ணி அவங்கள தூக்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சண்டையில் அவங்க அப்பா எதிர்பாராத விதமாக இறந்துடுறாரு. ஸோ அவங்க மட்டும் தனிமரமா நிக்கும்போது, அங்க வந்த வின்ஸ்டன், இதுக்கு மேல நான் உனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்த குடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஒரு அசாசின் குரூப்ல பார்த்தீங்கன்னா, அவங்கள சின்ன வயசுல சேர்த்து விட்டுறாரு. அங்க அவங்களுக்கு நெறைய ட்ரெய்னிங் குடுக்கப்படுது. ஸோ இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பாபா யாகா மாதிரி ஒரு பெரிய அசாசினாவும் மாறுறாங்க. இதுக்கப்புறம் எங்க அப்பாவ கொன்னவன நானே பழி தீர்க்க போறேன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு அசைன்மென்ட்ட இவங்க கையில எடுக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன? அனடி ஆர்மஸ் அவங்க அப்பாவ கொன்னவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள கொலை பண்ணாங்களா? இல்ல அவங்கனால இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு? இதற்கிடையில ஜான் விக் எப்படி உள்ள வந்தாருன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் அனவுன்ஸ்மென்ட் பண்ணதுலருந்தே எனக்கு பெரிய ஹைப் இருந்துச்சு. ஏன்னா ஜான் விக்கோட யூனிவர்ஸ்ல பேனலிலான்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது அப்படின்றப்பயே எனக்கு பெரிய ஹைப் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு யூனிவர்ஸ எப்படியெல்லாம் பில்ட் பண்ண போறாங்க. ஏன்னா ஜான் விக் 4ஓட முடிச்சுட்டாங்கனாலும், ஜான் விக் 5க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட்டும் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு அசேஷன் உலகம் எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ஜான் விக்லயே காட்டியிருந்தா கூட, இந்த பேலரினா வேர்ல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. ஆனா குடுத்த டைமுக்கும் சரி, குடுத்த காசுக்கும் சரி, ஒர்த்தான மூவி. நீங்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த படத்தெல்லாம் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. படம் லிட்டரலி என்னதான் 2 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும், கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்லயே வச்சு செஞ்சிருக்காங்க. ஸ்டண்ட் சீக்வென்ஸா இருக்கட்டும், அது கோரியோகிராஃப் பண்ண விதமா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்ன்னு சொல்லிட்டு அவ்ளோ நீட்டா இருந்துச்சுங்க. சின்ன சின்ன கன் சீக்வென்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருந்துச்சு. இத தவிர இந்த படத்துல ஜான்விக் உள்ள இருந்தா கூட, அவர ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டோரி போகாம, முழுக்க முழுக்க பேலரினா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகுது. ஒரு 3 இடத்துல வருவாரு. இத தவிர பேலரினாவுக்கும், ஜான்விக்குக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் பிளாக்கும் இருக்குது. அதுலயும் நமக்கு இந்த ஜான்விக் யூனிவர்ஸ்ல பாபாயாக எப்படிப்பட்ட ஆளு, ஒரு பென்சில வச்சே எந்த அளவுக்கு ஒரு ஆள முடிப்பாருன்னு சொல்லிட்டு, அவர அந்த அளவுக்கு மாஸ் காட்டி, பேலரினாவ அத விட ஒரு படி மேல காட்டியிருப்பாங்களோன்னு நெனச்சேன். பட் அதெல்லாம் இல்லாம ஜான்விக், ஜான்விக் தான்டான்னு சொல்லி அந்த ஆக்ஷன் பிளாக்கும் முடிச்ச விதமும் நல்லா இருந்துச்சு. என்னதான் ஒரு ஃபீமேல் லீடா இருந்தா கூட, அவங்களுக்கு என்னதான் பெஸ்ட் அசாசினேஷன், பெஸ்ட் அந்த கில் கவுண்ட் இருந்தா கூட, அவங்க ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு அவங்களால ஃபைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அனாடி ஆர்மஸ போர்ட்ரே பண்ண விதமா இருக்கட்டும், அந்த ஆக்ஷன் பிளாக்க கோரியோகிராஃப் பண்ண விதம்னு சொல்லிட்டு, இந்த டீம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு சம்பவமே பண்ணிருச்சு. மறுபடியும் சொல்றேன், நீங்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வொர்த்தபிளா இருக்கு. இந்த படத்துல பெரிய நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்வல் படத்துல வர மாரி தான். ஸ்டோரின்னு சொல்லிட்டு பெருசா இல்லைங்க. நீங்க ஆக்ஷன் த்ரில்லர்ன்னு எடுத்துட்டீங்கனாலே மோஸ்ட்லி ரிவெஞ்ச் மட்டும் தான் இருக்கும். இந்த படத்துலயும் ஒரு பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பாவ இழந்துட்டா. அவங்க அப்பாவ போட்டு தள்ளுனோன எப்படி பழி வாங்குறான்ற அந்த ஒரு சிம்பிள் ஸ்டோரி பிளாட் தான். அத தவிர பெருசா ஸ்டோரி எதுவுமே இல்ல. ஸ்கிரீன் பிளேல தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த இப்படியே கொண்டு போயிருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் மஸ்ட் வாட்ச் தான் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் பிளாக்லாம் வெறித்தனமாவே இருக்கு. நீங்க ஒரு ஜான்விக் ஃபேனா இருந்தாலும் சரி, ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேனா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வாட்ச் பண்ணி பாருங்க. இத தவிர படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்துல எந்த ஒரு அடல்ட் கன்டென்ட் இல்லனாலும், வெட்டுறது, குத்துறது அந்த வேர்ல்டே அப்படித்தான் இருக்கும். கோடாரி எடுத்து தொண்டையில சுத்துற மாரி ஏகப்பட்ட சீக்வென்ஸ் இருக்கு. இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாருங்க.